அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேட்டுப்பாளையம் பில்லூர் அணை நிரம்பியதை அடுத்து நீர்த்திறப்பானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 20,000 கன அடி நீர் பவானி ஆற்றில் திறக்கப்படுகிறது. இதனையொட்டி பவானி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேட்டுப்பாளையம் பில்லூர் அணை நிரம்பியதை அடுத்து நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பவானி ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கதிர்வேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கதிர்வேல், தற்போது பவானி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த கரையோர கிராமங்களுக்கு இந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் கனிமொழி. அதாவது கோவை திருப்பூர் மாவட்ட மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக இருந்து வரும் பில்லூர் அணையில நீர்மட்டம் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமா தற்பொழுது 96 அடியை எட்டியிருக்கு. மேலும் தற்போது அணைக்கு வினாடிக்கு 20,000 கன அடி நீர் வந்துட்டு இருக்கு. இதனால விரைவில் அணை நிரம்ப உள்ளதன் காரணமா அணையோட பாதுகாப்பு கருதி 4 மதகுகள் வழியாக அணைக்கு வரும் நீரின் அளவான 20,000 கன அடியை அப்படியே பவானி ஆற்றுல திறந்து விடப்பட்டிருக்காங்க. இதன் காரணமா பவானி ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பவானி ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய தேக்கம்பட்டி, நெல்லித்துறை, வச்சினம்பாளையம், பாலப்பட்டி, சிறுமுகை, ஆலாங்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பா இருக்கும்படியும், அதே மாதிரி ஆற்றுல இறங்கவோ துணி துவைக்கவோ வேணாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.